Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். MI கேஜெட் சீரிஸ் ஆல்ரெடி 24 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது 25வது வீடியோ. நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ இந்த MI கேஜெட் சீரிஸ் சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறையா போடுங்க அப்படின்ட்டு. ஸோ கூடிய சீக்கிரமே அதை கண்டினியூவாக போஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான்லாம் போயிட்டு இருக்குது, கண்டினியூவாக வரும். ஸோ நிறைய பேர் கேட்குறது என்ன ப்ரோ MIக்கு மட்டும் போடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ மற்றதுக்கான கேஜெட்ஸும் போடுறோம். பட் MIயில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஜெட்ஸ் வந்து ஃபாரின்லேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அதனால தான் அதுக்கு ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை தவிர நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட அமேசான் டெக் கேஜெட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட லவுட் பஜார் அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஆன்லைனில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் வருதோ ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். எம்ஐயோட ஸ்மார்ட் எல்இடி பல்பு தான், அது ஒயிட் கலர் பல்பு, இது கலர் பல்பு கிடையாது. ஸோ அட்ஜஸ்டபிள், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க, குட்டியாக தான் இருக்குது. ஸோ இதை தவிர ஒரு யூசர் மேனுவலும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியான பல்பு ஹோல்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, த்ரெட் டைப் கிடையாது. ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் அப்படின்ட்டு. டேரெக்டாக இவங்களோட எம்ஐ ஆப் மூலியமாகவே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஜஸ்ட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். வாய்ஸ் மூலியமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கூகுள், அலெக்ஸா ரெண்டுலேயுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கவலை பண்ணணும் தேவையில்லை. யூசர் மேனுவல்லே கிளியராக வந்து போட்டிருக்காங்க. டர்ன் ஆன் எம்ஐ லைட். Got it. Turning the Mi light on. Turn off MI light. Set level 25% in Mi light. Okay. இன்னும் சூப்பரான விஷயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால் பவர் கன்சப்ஷன் நல்லாவே குறையும். ஸோ வெறும் 7.5 வாட்ஸ் தான் இந்த பல்போட வாட்ஸே வந்துட்டு. இந்த பிரைட்னஸோட லூமன்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 810 லூமன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்மார்ட் பல்ப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாக கூட இருக்குது. பட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும், பிரைட்னஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15,000 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ். ஸோ ஒரு ஸ்மார்ட் பல்பு நீங்கள் வாய்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். எம்ஐயோடது 1 இயர் வாரண்ட்டி உங்களுக்கு இருக்கும். 500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்மார்ட் பல்பு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐயில் இப்போ ரீசெண்டாக சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ண ஒரு ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் தான். ஸோ இதில் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் வேரியண்ட், இதே மாதிரி பிளாக் கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. அண்ட் அது இல்லாமல் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இதில் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்குது. அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த கிளாத் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் டிசைன் வந்து ரியலாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பாட்டம்லேயே நமக்கு வந்து ரப்பர் குஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பட்டன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க டாப்பில். அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்கு, கம்மி பண்ணுறதுக்கு, சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும், ப்ளூடூத் பேர் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனும், இன்னொரு பட்டன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு டிவைஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 டிவைஸுமே பேர் பண்ணி இன்னும் ஸ்டீரியோ எஃபெக்டில் தனித்தனியாக வச்சு கேட்டுக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து மைக்குமே இன்பில்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் ஷீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கும் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து மைக்ரோ எஸ்பி தான் வரும். இதில் டைப் சி வர்றதும் நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஃபைனலாக மேலே ஒரு குட்டி டேக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பேக்லாம் வந்து மாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 8 வாட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிவ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இதனால் பேஸ் எஃபெக்ட்டும் வந்து ரியலாகவே நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து சவுண்ட் குவாலிட்டியை வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க, பேஸ் பெரிய லெவலில் தேவையில்லை, நார்மலாக கேட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மலாக நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும்.
ப்ரோ கொஞ்சம் பேஸை வந்து பூஸ்ட் பண்ணி நான் சாங் கேட்கணும்னு நினைக்கிறேன்றவங்க மட்டும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளே பட்டன் ரெண்டையுமே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் பூஸ்ட் ஆகி ஒரு மோடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலை விட இன்னுமே நல்ல பேஸ் வந்து வேறு லெவலில் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேஸையும் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம், எல்லாருக்கும் இந்த ஃபீலிங் இருக்கும், ஒரு மாலை வேலையில் இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே மலை சாரல் மேலே பட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதில் மலை சாரலில் மழை பெய்யும் போது அங்கேயே கொண்டு போய் நீங்கள் மலையிலேயே வச்சு பாட்டு கேட்கலாம். ஏன்னா இதில் IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை தண்ணியில் போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன் போதும்ல. சவுண்ட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணலாம், நார்மல் எப்படி இருக்குது, பேஸ் வச்சா எப்படி இருக்குது அப்படின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சாங்லாம் என்னால் போட்டு காட்ட முடியாது, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றனால இன்ஸ்டாகிராம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள், தமிழ் சாங்கே ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள சவுண்டு தான், பேஸ் அந்த பூஸ்ட் வந்து எனேபிள் பண்ணாமல். இப்போ வந்து அந்த பூஸ்ட் மோடு எனேபிள் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த பேஸை வந்து இன்னும் நல்லா வந்து டீப்பாக வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் தமிழ் சாங் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி ப்ளஸ் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒரு 80% வச்சு கேட்டிங்க அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேட்க முடியும். 50%லாம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா 12லேருந்து 13 மணி நேரம் வரைக்கும் உங்களால் வந்து கேட்டுக்க முடியும். அது ஒவ்வொருத்தவங்க யூஸை பொறுத்து மாறும் அப்படின்னே சொல்லலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6000-7000 கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு டிவைஸில் என்ன அவுட்புட் வருமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அவங்களோட நெக் பேண்ட் தான் பார்க்க போகிறோம். எம்ஐயோட நெக் பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் ப்ரோ அப்படின்றது தான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுது. இதுவும் ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நெக் பேண்ட் ரியலாகவே நல்லா இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நெக் பேண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓகேவான மெட்டீரியல் குவாலிட்டி தான், பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி வெயிட்டுமே வந்து நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற ஃபீலுமே இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பில்டு குவாலிட்டி ஓகே அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் பண்ணுறதுக்கு, கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அண்ட் பாஸ் பண்ண ப்ளே பண்ண எல்லாத்துக்குமே வந்து இந்த பவர் பட்டனையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 பட்டனையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போகிறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ USB போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு, டிசேபிள் பண்ணுறதுக்கான தனி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக் பேண்டை கழுத்தில் வியர் பண்ணிட்டு கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இப்படி வந்து ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே கிரிப்பாக பிடிக்குது, கீழே விழுகாமல் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு காதில் ஃபிட் ஆகிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக க்யூட்டாக இருக்குது, நல்லாவே வந்து காதில் வந்து ஃபிட் ஆகிருது அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை பற்றி பேசிட்டு அப்புறம் சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்டோரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாய்ஸ், குட்டி குட்டி ஏசி ஓடக்கூடியது, இந்த மாதிரியான நாய்ஸ் எல்லாத்தையுமே நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது, பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரோ எனக்கு இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வேணாம், நார்மலாக சவுண்ட் இருக்கட்டும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆஃபும் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நார்மலாக கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மைக் மூலியமாக என்விரான்மெண்டல் நாய்ஸும் வந்து பண்ணுறாங்க. நல்லாவே வந்து அவுட்டோரில் நீங்கள் நின்று பேசினாலும் கூட மற்றவங்களுக்கு கிளியராகவே வந்து வாய்ஸ் வந்து கேட்குது. அவுட்டோர் நாய்ஸும் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ நல்ல ஒரு பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பேஸாக இருக்கட்டும் ஒரு நார்மலான ஒரு பேஸ் தான், ரொம்ப ஹை பீச் பேஸ்லாம் இல்லை, நல்ல ஒரு பேஸ் அவுட்புட் கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் கால் பேசும்போதும் சரி, நார்மல் வந்துட்டு ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னும் போது கூட அதில் இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் கிளாரிட்டி கூட ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சி இந்த 8000-7000 கொடுத்து வாங்கக்கூடிய டிவைஸில் இருக்கிற அளவுக்கு இதில் வந்து இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரியலாகவே சூப்பராக இருக்குது. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 1 hour சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஒன்ஸ் எடுத்து காதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்து 5 to 6 hours வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் அதிகமாக வால்யூம் வச்சிங்க அப்படின்னா இந்த டைமிங் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1800 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனோட ரியலாகவே நல்ல ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிவைஸ் வந்து ஒன்றா வந்துட்டு இருக்குது, ஆஃபரில் வந்து கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து கடைசியாக ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஆஃபர் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய இன்னொரு அன்பாக்சிங் எம்ஐயோட சிம்பிள் வே ஃபோமிங் ஹேண்ட் வாஷ். ஸோ இந்த லிக்விட் கண்டிப்பாக இது கூட வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாகவே செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஓப்பன் பண்ணுற டைப் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள AA பேட்டரி வந்து 4 பேட்டரி வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஒன்ஸ் இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தோணுது. ஸோ இதில் வந்துட்டு 4 பேட்டரியை போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு குட்டி கேப்பையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம எப்பயும் ஃபிட் பண்ணுற மாதிரியே ஃபிட் பண்ணி விடலாம். ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணுறது என்ன ப்ரோ பட்டன் அழுத்தினோடனே லிக்விட் வெளியில் வரும் அதானே அப்படின்னா ரியலாக அது கிடையாது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம், ஸ்மார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு டச் பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் லைட் வந்து எரியும். அது எரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும். இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களோட கையை மட்டும் கிட்டக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோமிங் வந்து வந்துடும். ஸோ நுரை தான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா எகைன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு அளவாக தான் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை தாட்டி ப்ரோ இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தாட்டி வைக்கும் போதும் ஒவ்வொரு கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 375 தாட்டி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் உங்கள் கை ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் போய் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ ரியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே முக்கியமாக எனக்கு வந்து தோணுது. நார்மலாக கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் இந்த கீழே இருக்கக்கூடிய லிக்விட் தீந்துருச்சு அப்படின்னும் போது தனியாக அந்த பாட்டில் மட்டுமே வந்து இவங்களோட எம்ஐயில் வந்து விற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் 3 பாட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பென்சரோட ப்ரைஸ் வந்துட்டு 999 வந்து போட்டிருக்காங்க. இது வாங்கினீங்க அப்படின்னா நார்மலாக ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட KN95 அப்படின்ற மாஸ்க் வந்து 2 மாஸ்க் பேக்லேயே வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த மாஸ்க் வந்துட்டு. ஸோ இந்த மாஸ்க் வந்துட்டு 99 ரூபீக்கு வந்து கொடுக்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 200 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 100 ரூபா வந்து கம்மி பண்ணிட்டு 99க்கு வந்து இதை வந்து கூடயே சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இது வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதை வந்துட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாஸ்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாஸ்க் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தான் யூஸ் பண்ணேன். நான் பண்ண காரணம் என்னென்னா மடிச்சு பாக்கெட்டில் வச்சுருந்தேன். இந்த சைடில் வந்துட்டு நமக்கு காதில் மாட்டக்கூடிய இந்த ஒரு ஹோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் மட்டும் லைட்டாக பிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் பெஃபிக்விக் வச்சு தான் ஒட்டினேன். அந்த ஒரு ப்ராப்ளம் வந்தது. ஒருவேளை நான் வந்து ரொம்ப ஹார்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் பாக்கெட்லாம் வச்சு. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால பிஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மாஸ்க்லேயே இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நார்மல் மாஸ்க்லாம் போட்டோம் அப்படின்னா கிளாஸ் போட்டிருக்கவங்களுக்கு அப்படியே வெள்ளையாக வந்து ஆவி மாதிரி வந்து மாய்ஸ்சர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே நோஸில் கிட்டக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெட்டல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் மாஸ்க்கை போட்டுட்டு இந்த மெட்டலை அழுத்தி விட்டீங்க அப்படின்னா மூக்கு கரெக்டாக வந்து ஹோல்ட் ஆயிடுது. ஸோ நீங்கள் விடக்கூடிய மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி போகிறனால இங்கே கேப்பில் போயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு புகை மூட்டமாக இருக்கிற மாதிரிலாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரியலாகவே இந்த மாஸ்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரியலாகவும் சூப்பராகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இதே மாதிரி இன்னும் நிறைய எம்ஐ கேஜெட்ஸ் போடணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.